வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நேற்று சென்ட்ரல் வேர் ஹவுசிங் எக்ஸாமினேஷன், அதாவது சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் 2025 ஜேடிஏ, அதாவது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், அவங்க ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட்ஸு, எப்படி பார்க்குறது, ரிசல்ட்டோட லிங்க் என்னது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது செக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் ஹஸ் டிக்ளேர் டைரக்ட் ரிலீஸ், அதாவது எப்போவுமே ஷார்ட் லிஸ்டான கேண்டிடேட்ஸோட ரிஜிஸ்டர் நம்பரை ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இது பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் எக்ஸாம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க, ஸோ அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த வட்டம் அப்படி இல்லாமல் உங்களோட ரிசல்ட்டை டைரெக்டாக இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷனோட போர்ட்டல்லே ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம். ஆமாம், எஸ், ஆமாம். நீங்கள் இந்த சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் நீங்கள் அப்ளை பண்ணுறப்பே அந்த போர்ட்டல்லே உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இது பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான அந்த அட்மிட் கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டைரக்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லெட்டர் ஃபார் செலக்டட் கேண்டிடேட்ஸ், ஓகேவா? ஸோ எப்போவுமே அதே மாதிரி தான் இந்த ஆல்சோ இஷ்யூட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லெட்டர் ஃபார் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் கேண்டிடேட்ஸ், ஓகேவா? தோஸ் ஹூ ஹேவ் கிளியர்ட் ரிட்டன் ஸ்டேஜ் மஸ்ட் டவுன்லோட் தேர் கால் லெட்டர் அண்ட் ப்ரிப்பேர் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ப்ராசஸ், ஓகேவா? ஸோ மொத்தம் 179 வேகன்சிஸுக்கான இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு நீங்கள் கேஸ் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தீங்கன்னா மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ போன டைமும் இந்த மாதிரி தான் பண்ணாங்க. போன டைம் ரிசல்ட்ஸ் டிக்ளேர் பண்ணல யாருக்குமே, பிகாஸ் தமிழ்நாடு ஸ்டேட்டில் யாருமே கிளியர் பண்ணலை. அந்த ப்ரொஃபஷ்னல் நாலேஜில் 60% எடுக்கணும், யாருமே அந்த 60% எடுக்கலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பேஜ் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா CWC ரிசல்ட் 2025 டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறது இருக்கும், ஓகேவா? ஸோ CWC ரிசல்ட் 2025 டவுன்லோட் லிங்க் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே கிளிக் டு செக் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ உங்களோட போர்ட்டல் வரும். இந்த CWC கேரியர்ஸ் போர்ட்டல் வரும். இதில் இங்கே பாருங்கள், லிங்க் ஃபார் டவுன்லோடிங் கால் லெட்டர்ஸ் அப்படின்றது இருக்கும், ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் செலக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது பண்ணிக்கோங்க. இங்கே போட்டிருக்காங்களா கால் லெட்டர் ஃபார் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க, ஓகேவா? நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோசர் ஆஃப் கால் டிக்கெட் இங்கே வந்திருக்கும், ஓகே? உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணி பார்த்துக்கிங்களா, உங்களுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருந்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான கால் லெட்டர் வந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம், ஓகேவா? ஸோ இதில் செக் பண்ணி பார்த்துட்டு யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கீங்க, யார் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.